சட்டப்பேரவை குழுக்களை அமைக்காவிட்டால் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் தலைமை செயலக வளாகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின், தமிழகத்தில் புதிய சட்டப்பேரவை அமைந்ததும் அமைக்க வேண்டிய ஒழுங்காற்றுக் குழு உள்ளிட்ட 12 சட்டப்பேரவை குழுக்கள் இதுவரை அமைக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த குழுக்களை உடனடியாக அமைக்க கோரி சபாநாயகர் தனபாலிடம் மனு அளிக்க இன்று சென்றதாகவும், ஆனால் இருக்கையில் அவர் இல்லாததால் சட்டப்பேரவை செயலாளர் மனு அளிக்கப்பட்டதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டப்பேரவை குழுக்களை அமைக்காவிட்டால் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம் என்று தெரிவித்த ஸ்டாலின், இது தொடர்பாக ஆளுநரிடமும் புகார் தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார். திமுக கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்த மனு நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அலுவலகத்தில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். நியாயமாக அதுவும் சபாநாயகர் அவர்களே அவையிலே உறுதிமொழி தந்திருக்கக்கூடிய அடிப்படையில் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முன்வராத காரணத்தால் சபாநாயகர் மீதே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம். அதற்கான நிலையை சபாநாயகர் ஏற்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.